வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. இன்றைக்கி பரீட்சை எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில டிப்ஸை சொல்ல போகிறேன். ஏன்னா கம்மிங் சண்டே 4/1/2026 பரீட்சை எக்ஸாம் ஹவர்ஸ் வந்து 2 hours 10 to 12. அவங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஒரு 1/2 hour பிஃபோர் இருங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹால்குள்ளே போனோடனே உங்கள் பேடு, ஹால் டிக்கெட்டு, பேனா எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அவங்க பேப்பர் கொடுத்த உடனே முதல்ல பேப்பர் நல்லா தரோவாக படிங்க. முதல்ல மேலே என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆப்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க, அதை நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். பேனால் தான் எழுதணும், பென்சிலில் எழுதக்கூடாது. பென்சிலில் எழுதினா வேல்யூ பண்ண மாட்டாங்க. கொடுத்தவுடனே உங்களோட ஹால் டிக்கெட் கையில் வச்சுருப்பீங்க. அதை பார்த்து உங்களோட நேமை கரெக்டாக அங்கே கேண்டிடேட் நேம், பரீட்சார்த்திகா நாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் எப்படி கொடுத்துருக்கோ அதே மாதிரி அங்கே எழுதணும். அதே மாதிரி பரீட்சா கிரம சங்கியா, எக்ஸாம் ரூல் நம்பர் இருக்கும். ஹால் டிக்கெட்டை பார்த்து நம்பரை எழுதுங்க. நம்பர் எழுதுகிறப்போ அடித்தல் திருத்தல் இல்லாமல் கரெக்டாக நம்பர் அதில் எழுதுங்க. அதுக்கடுத்து பேப்பரை வாங்கின பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரு தடவை தரோவாக பாருங்கள். பயப்படாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதுறீங்க. அந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒன்லி ஆன்சர் தான் எழுத போகிறீங்க. கொஸ்டின் அதிலே இருக்கும், எல்லாமே அதிலே இருக்கும். அதில் நிறைய சின்ன குழந்தைங்க இருப்பீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இருப்பீங்க. தைரியமாக எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நான் கொடுக்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் புக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 75 ஆரம்பிக்கும். மாடல் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாடல் பேப்பர் பார்த்தா தெரியும், அதே மாடலில் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகுது. ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பேஜ் நம்பர் புக்கில் 62 அப்படின்னு இருக்கும். அந்த 62ல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் சி த பிக்சர் அண்ட் ரைட் இட்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த பேஜில் இருக்க 62 பேஜ் வரைக்கும் தரவு பண்ணால் கூட போதும். சிம்பிளாக தான் வரும், பயப்பட வேணாம், தைரியமாக எழுதலாம். அதுலேயும் உங்களுக்கு எத்தனை 12 கொடுத்து 10 எழுத சொல்ல போகிறாங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறத விட்டுட்டு எழுதலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கவ்வா, அதே மாதிரி உங்களுக்கு காய், லடுக்கி, கிதாப், கலம், கர், பேட், இதெல்லாம் சிம்பிளானது. ஆம், கேலா ஆல்ரெடி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் இன்னும் கூட தெரியும். சேவ், இது மாதிரி ஈஸியானதாக செலக்ட் பண்ணி மார்க்கை மிஸ் பண்ணாமல் வாங்க பாருங்கள். அதே மாதிரி செகண்ட் ரோமன் லெட்டர் என்னன்னு கேட்டால் ரைட் த மீனிங். அது ஹிந்தியில் கொடுத்து இங்கிலீஷில் எழுத சொல்லியிருப்பாங்க. ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம், எந்த தப்புமே பண்ண வேண்டாம். அதில் கூட என்னென்னா பேஜ் நம்பர் 63ல் 25 நீங்கள் தரவு பண்ணினாவே அதுலேருந்தே வந்துடும். ரோமன் லெட்டர் 3 என்னென்னா ஆப்போசிட் வந்து புக்கில் 64ல் இருக்குது. நான் சொல்கிறத டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பைஹார்ட் பண்ணி அதை எழுதி பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக எழுதிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அதில் என்னென்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட் வந்து எத்தனை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, மொத்தம் 8 கொடுத்து 5 தான் எழுத சொல்லுவாங்க. அதனால் நமக்கு கஷ்டமாக இருக்க 3 வந்து நம்ம விட்டுட்டு மீதி 5 எழுதலாம். அதில் பாருங்கள், நான் சொல்கிறத டிக் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு படா, லம்பா, மீட்டா, ஏக், ஹா, கரம், ஆனா, தேனா, பலா, अच्छा, नया, अंदर, सीता, ऊपर, उठना, पकड़ना. இதுக்குள்ளே படிச்சிட்டாவே மாட்டிடும். இதில் கூட பாருங்கள், ஆனா ஜானான்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆவை எடுத்துகிட்டு வெறும் ஜா போடணும். தேனா லேனாவில் பாருங்கள், தேவை எடுத்துகிட்டு லே, மீதிலாம் அதுலேயே இருக்காது மாதிரி ஈஸியாக பார்த்துக்கோங்க. பலானா புரா, அச்சாக்கும் புரா, சேம் தான் ரெண்டுமே. அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா உட்னா அப்படின்னா ஊவை மட்டும்தான் எடுக்கணும், விட்டுட்டு பை போடணும், பைட்னா. அது மாதிரி ஈஸியாக செலக்ட் பண்ணுங்கள். பக்கட்னாவில் கூட பாருங்கள், அந்த ட ந அப்படியே வரும். பா காவை எடுத்துகிட்டு சோ மட்டும் போடணும். நம்ம சோட்டா படா சோட்டாவில் இருக்க மாதிரி அந்த சோவை போட்டு இந்த 3த்தையும் எடுத்து எழுதி வேண்டாம். அது மாதிரி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மாதிரி க்ளூ மாதிரி வச்சுட்டு எழுதுங்க, ரொம்ப மிஸ் பண்ணாமல் எழுத முடியும். ரோமன் லெட்டர் 4ல் கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குறப்போ மொத்தம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெறும் ஒரு வேர்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் வந்து 8 கொஸ்டின் கொடுத்துட்டு எழுத சொல்லுது 5 தான் எழுத சொல்லுவாங்க. பிக்சரும் கொடுத்துருப்பாங்க பக்கத்துலேயே. பேஜ் நம்பர் 65ல் இருக்கும். பார்த்திங்கன்னா ஆத்தி கைசா ஜான்வர் அப்படின்னா அந்த கைசாவை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே நீங்கள் என்ன போடுவீங்க, படா. ஆத்தியும் அதிலே இருக்குது, ஜான்வரும் அதிலே இருக்குது, ஹேயும் அதிலே இருக்குது. வெறும் கைசாவை எடுத்துகிட்டு படா தான் போடணும்.
அதே மாதிரி பாருங்கள் கவ்வா கைசா ஆய் அப்படின்னா கைசாவை எடுத்துகிட்டு வெறும் காலா தான். முர்கி கியா தேத்தி அப்படின்னா கியாவை எடுத்துடுவீங்க, அண்டா எக். இது மாதிரி சிம்பிளாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து என்னென்னா முதல் 20க்குள்ளே படித்தா போதும், அதுலேயும் நிறைய உங்களுக்கு வந்துடும், ஈஸியாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதுறது ரோமன் லெட்டர் 5ல் வந்து பிக்சர் கொடுத்து 2 சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் இதில் புக்கில் இருக்கிறது தான் எழுதணுன்றது கிடையாது, நீங்கள் ஓனாகவும் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதலாம். இப்போ காய் அப்படின்னு பசுவை கொடுத்துருந்தா காய் பாலத்து ஜான்வர், நம்ம दूध देती இல்லைன்னா காய் दूध देती. கர்ன்னு கொடுத்தா एक छोटा घर, एक सुंदर घर. அதுமாதிரி புக்கு கொடுத்தா एक किताब है, एक मोटी किताब है. ஸ்கூல் एक ஸ்கூல் ஐ, एक बड़ा ஸ்கூல் ஐ. அது மாதிரி எழுதினாவே மார்க் வாங்கிடலாம். ஓனாக சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதலாம். உங்களுக்கு என்ன இன்னொன்னா உள்ளுக்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர்லேயே நிறைய ஆன்சர் இருக்கும், நீங்கள் படித்தாவே அதை பார்த்து அப்படியே எழுதலாம். அதுக்கடுத்து நம்பர்ஸ் கூட 1 to 15 நல்லா தரவு பண்ணிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக் சென்டென்ஸ் பார்த்து பயப்படவே வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சீத பிக்சர்லேயே நிறைய படிச்சிருப்பீங்க. அதனால் அந்த மேக் சென்டென்ஸில் மெயினாக மீனிங் எழுதணும். இங்கிலீஷில் மீனிங் எழுதிட்டு சென்டென்ஸ் வந்து ஹிந்தியில் எழுதணும். இப்போ என்னென்னா தூத் அப்படின்னா தூத் என்ன, காய் தூத் தேத்தி இல்லைன்னா தூத் மீட்டா ஹை. அதே மீட்டா கொடுத்தா மறுபடியும் அதே எழுதலாம், தூத் மீட்டா ஐ. அது மாதிரி சிலது சேமாக வரும், அது மாதிரி ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்த் அப்படின்னு கொடுத்தா ஆத்மே கலம் ஹை, ஆத்மே கியா ஹை. அந்த கொஸ்டின்ஸில் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதலாம். அது மாதிரி சின்னதாக அதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மீனிங் எழுதினாவே 1 மார்க்கு, சென்டென்ஸ் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, மேக் சென்டென்ஸ்க்கு வந்து 10 மார்க்கு. அதனால் அது பெருசு அப்படின்னு பயந்து விட்டுடாதீங்க. அதை கண்டிப்பாக எழுத பாருங்கள், உங்களுக்கு மார்க் வந்து நிறைய ஸ்கோர் ஆகும் மேக் சென்டென்ஸ் எழுதுகிறப்போ. ஏன்னா அதுக்கு மார்க் வந்து 10 மார்க். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபில் த பிளாங்க்ஸ், பேஜ் நம்பர் 69. அந்த ஃபில் த பிளாங்க்ஸில் நான் சொல்கிறத டிக் பண்ணிக்கோங்க, அதை படித்தாவே மோஸ்ட்லி வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன்று கவ்வா, செகண்டு தோத்தா ஹரா ஹை, தேர்ட் முझे तोता की पसंद है, आसमान नीला है, पल खाना स्वास्थ्य के लिए अच्छा है. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு घासों हरी हरी है, नाक के नीचे मुख, हर हाथ में 5-5 उंगलियाँ. नेक्स्ट हमारे देश का नाम भारत. அதுக்கடுத்து राष्ट्रपति इसका प्रधान, वे दोनों नानी के घर जाएंगे, वहाँ कई जानवर और पक्षी, वे सब दो पिंजरे में होंगे. नेक्स्ट வந்து पाठशालाओं में खेल भी सिखाते, नहाने धोने के लिए तालाब. இதுக்குள்ளே படிச்சிட்டாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். எல்லாம் சிம்பிள் சின்னதாக தான் கொடுத்துருக்கு, அதனால் அதை நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி, இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆன்சர் அதிலே இருக்கும். நாம் என்ன பண்ணோம், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க 70ல். அந்த அதில் வந்து உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சவங்க ஈஸியாக எழுதுறீங்க. ப்ராக்கெட்டில் நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு மீனிங்கோடு தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் அவங்க ஈஸியாக எழுதுவாங்க. छोटा बड़ाना बिग स्मॉल, दूतना मिल्क, चायना टी, गोरा அப்படின்றப்போ அந்த ஒயிட் கலர், காலானது பிளாக்கு, அண்டானா எக்கு, அது மாதிரி மீனிங்கோடு சொல்லி கொடுத்துக்கிறதுனால அதை ஈஸியாக எழுதலாம். பயப்படாமல் அழகாக எழுதுங்க. 5 மார்க் அதில் எடுத்துடலாம். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், வெரி வெரி ஈஸி, 5 மார்க் அப்படியே எடுக்கலாம். இன்னொன்று என்னென்னா மேட்ச் த ஃபாலோயிங் நீங்கள் படிக்கிறப்போ எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா रंगों के नाम, அதே மாதிரி பழों के नाम, பாஷாओं के नाम, ஜங்கலி ஜான்வரோं के नाम அப்படின்னு ஒரு கொஸ்டினை கொடுத்து உங்களை 2 செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி அது என்னென்னா 11th ரோமன் லெட்டராக வரும். அது மாதிரி வரப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மேட்ச் த ஃபாலோயிங்கில் கலர்ஸ் வந்துருச்சுன்னா அந்த கலர் அப்படியே எடுத்து இந்த ரங்கோं के नामல அப்படியே எழுதிடலாம். இதுதான் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளேயே இருக்கும், நம்ம பார்த்ததே இல்லை. இப்போ रंगों के नाम அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த கொடுத்துறாங்க பாருங்கள், பகுலா, பேஜ் நம்பர் 70ல் இருக்கும். பகுலா அப்படின்னு கொடுத்து அது என்ன கலரு, சஃபேத்து, கவ்வா காலா, ஆம் பீலா, சேப் லால், தோத்தா அரா அப்படின்னா அந்த 5 கலருமே எடுத்து நீங்கள் எதில் எழுதலாம், இந்த 11th ரோமன் லெட்டரில் வரல 5 ரங்கோं के नाम அப்படியே எடுத்து எழுதலாம். ஈஸியான மெத்தடு, அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸி என்னென்னா டாட், புள்ளி வைக்கணும், சந்திரபிந்து அவங்க கொடுத்துருவாங்க. அதில் எந்த லெட்டருக்கு மேலே புள்ளி வருது அப்படி வெறும் புள்ளி சந்திரபிந்து வைக்கக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க கொஷினை இதில் மட்டும்தான் நம்ம கொஷினை எடுத்து எழுதி அதுக்கு மேலே வைக்கணும். புள்ளி மோஸ்ட்லி எல்லாம் ஃபஸ்ட் லெட்டருக்கு மேலே வந்துடும்.
அந்த சந்திரபிந்து அப்படின்றது ஹா, யா, ஆ அது மாதிரி லெட்ரு மேலே வரும். எக்ஸாம்பிள் என்னென்னா சாந்திக்கு மட்டும்தான் உங்களுக்கு சா மேலே வரும். மீதி எல்லாமே அந்த எந்த லெட்டரோ அதுக்கு மேலே டாட் வரும். நே வர லெட்டருக்கு மட்டும் பின்னால் தோனோ அப்படின்னு வரப்போ பின்னால் புள்ளி வரும். அது ஈஸியாகிடும். அதே மாதிரி இது எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். ஜாயின் த பாயிண்ட் அண்ட் ரைட் அப்படின்னா இப்போ 4 வேர்டை கொடுத்துட்டு ஒரு காமனாக ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க. அதை ஜாயின் பண்ணி எழுதுறது. பட்னா பேஜ் நம்பர் 72 இருக்கும். பட்னா, லிக்னா, கானா, லானா அப்படின்னு. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் ஆன்சர். பேஜ் நம்பர் 72, 73 இருக்குது பாருங்கள். நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. இதுலேருந்தே உங்களுக்கு வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் ஆன்சராக ஆப்ஷன் இருக்குது. 10 கொடுத்து உங்களுக்கு 7 எழுத சொல்கிறாங்க. 14 மார்க்ஸு. ஃபஸ்ட் கொஸ்டின் கவ்வா கைசா ஐ, செகண்ட் கொஸ்டின், அப்புறம் தேர்ட் கொஸ்டின் क्या तोता काला ஐ, तोता कैसा ஐ, राधा को कव्वा पसंद है तोता. அதுக்கடுத்து बगीचे के फूल कैसे, அதுக்கடுத்து हमारे कितने कान, बगीचे में बच्चे क्यों आते, हम आँखों से क्या करते, आँख में कितनी उंगलियां, कितने மட்டும் எடுத்து 5. அதே மாதிரி கித்தனை கான் அப்படின்றப்போ அந்த கித்தனை எடுத்துட்டு ஒரு தோ, இதுக்கு மட்டும் 2 மார்க்கு. हमारे देश का नाम क्या है, क्याவை எடுத்துட்டு பாரத். அது மாதிரி அதுக்கடுத்து பாரத் की संस्कृति कैसी है, पुरानी, ஏன்னா நயா புராணின்னு ஆப்போசிட்டில் படிச்சிருப்போம். அந்த புராணியை எடுத்து எழுதிடலாம். மெயினாக பாரத் की ராஜ்தானி மீன்ஸ் கேபிட்டல், நயி தில்லி. இன்னொன்று என்னென்னா 19th கொஸ்டின் ரொம்ப ஈஸி, எல்லாரும் பயப்படுவாங்க. அது வந்து கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். கோன் மந்திரி மண்டல்கா பிரதான் ஹோத்தா கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் அழகாக இந்த மார்க் போடுங்க தெரியுங்களா, நம்பர்ஸ் போட்டு எழுதுவாங்க குழந்தைங்க. அதை மாதிரி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மந்திரி இருக்கிறத 1 போட்டுங்க. மறுபடியும் அகைன் மந்திரி, அதே 2 போட்டுக்கோங்க. அப்புறம் மண்டல் 3, அதுக்கப்புறம் பிரதான், மந்திரி மண்டல் கா, அப்புறம் பிரதான் ஓத்தா. அதுலேயே ஆன்சர் வந்துடுது. அதுலேயே இருக்குது, படிக்கணும்னு அவசியம் இல்லை. 19th கொஸ்டின் ரொம்ப ஈஸி. 2021 என்னென்னா சேகர் கிஸ்கே, கிஸ்ஸை மட்டும் எடுக்கணும். அந்த கே இருக்குது பாருங்கள், கேவோட என்ன போட்டுக்கணும், சேகர் பித்தாஜி கே சாத், சித்ரா மாதாஜி கே சாத். 2021 கொஸ்டின் ஈஸியாக எழுதலாம். அதுக்கடுத்து 23 அரசூர்மே கரீப் கித்தனே எடுத்துட்டு 3 நம்பரில் படிச்சிருப்போம். 3 ஹசார் மட்டும்தான் நீ எழுதணும். அதே மாதிரி 26 गाँव के लोग क्या क्या पालते हैं, ஈஸியாக எழுதலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சீத பிக்சரில் படிச்சிருப்போம். காய் படிச்சிருப்போம், பைன்ஸ் படிச்சிருப்போம், பைல் படிச்சிருப்போம், முர்க்கி படிச்சிருப்போம். அதனால் அந்த கொஸ்டின் ஈஸி. இது வரைக்கும் நீங்கள் தரவு பண்ணாவே ஈஸியாக 7 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இருக்க ரோமனில் ட்ரான்ஸ்லேட் இன்ட்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் மோஸ்ட்லி இருப்பீங்க. நீங்கள் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. அதில் கூட என்னென்னா ஃபஸ்ட்டு 15 லாஸ்ட் ஒரு 5 படிச்சுனுங்க. முதல் 15லே நிறைய வந்துடும் உங்களுக்கு. அழகாக எழுதலாம். மை ராமு, ஐ எம் ராம், சின்ன வேர்ட் தான். மை லடுக்கி, ஐ எம் கேர்ள். அதில் பாரு மை போலா 29 இருக்கும். ஐ டோல்டு 25 பாரு மை ஸ்கூல் ஜாவுங்கா, ஐ வில் கோ டு ஸ்கூல். அதே மாதிரி வே பில்லியான் தவுத்தி, தோஸ் கேட்ஸ் ரன். அதே மாதிரி தும் கியா கர்த்தேவோ அடிக்கடி கேட்பாங்க. வித்யார்த்தி. அதே மாதிரி ஏ கலம் ஐ, ஆப் டாக்டரை, இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடியது. அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. சூப்பராக எழுதுங்க. எல்லாரும் ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க முடியும். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். தன்யவாத். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.